ஆமா இப்ப ஒரு வீட்டுல ஒரு குழந்தை 5 நேரம் இருக்கும். ஆமா பிரியாணி ஆகும். அன்னைக்கு பொம்பளைக்கு சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த பாலுக்கு மேல காய்ச்சி வச்சு நீங்களும் போட மாட்டீங்க. அவன் பேச்சு நேரம் என்ன பண்ணாதியா அவன் பேசுறாங்க என்ன பண்ணலாம் நீ சைலண்ட் பண்ணி அமைதியாயிட்டாங்க பேசுகிறான் அந்த பேசுகிறாங்க நான் முதல்ல சொத்து பிரியாத தப்பா போச்சு. சொத்து பிரியிற வீட்டுல ஒரு குழந்தை 5 நேரம் அன்னைக்கு ஒரு பொம்பளை என்ன பண்ணா பாலுக்கு மேல கேஸ் வச்சுட்டு வந்துடும். 7 மணிக்கு சுந்தரி சீரியல் போட்டுருவாங்க. சீரியல் போட்டோன்னா ஐயோ ஏமா இன்னாடி சுந்தரி கலெக்டர் ஆயிட்டாலாம் இன்னாடி குழந்தை ஹாஸ்பிட்டல் வருது அப்படின்னு பேச்சுன்னு இருக்கான். பால் பொங்கி கேஸ் வையோ போயின்னு இருக்கும். சோறு ஆக்கி வைக்கணும் பொல 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 பொங்க சோறு ஆக்கி வைக்குங்க. அதுக்கு தான் சொல்றது சொல்லலாமா சொல்லக்கூடாது. அதானே ஆசைப்பட்டேன் கிடைக்காது யாருக்கு கிடைக்கூடாது. உயிர் போறதுக்காண்டி ஊரே அழிஞ்சு போட்டு நினைக்கிறவன் நானு. அப்பேற்பட்ட என்னவ மறுத்துட்டா மன்ன சொல்ல செய்து பிடிக்க வேண்டாம். இந்த காதுக்கே காது திரும்பு இனி கிடைக்காத உலகத்தில் யாருக்கு காதோடு சொன்னது ஞாபகம் வீட்டுக்கு தான் போனோம். வீட்டோட போய் சேரணும். நான் கத்துறோம் எல்லாம் தூங்கிறாங்க ஐயா சரியான நேரம் சுத்தமா கேட்கணும் பாய் சொன்னது
கனிவில் சுமந்து குண்டிப்ப பாரத்தை தலையில் சுமந்து இத்தனை சுமரணிப்பை சுமந்து கொண்டிருக்கிறேன். ஒரு பெண்ணை அப்படித்தவளுக்கு அளவில்லா குடும்பத்திற்காக சிரித்த மகத்தோடு வாழ்கிறாளே அம்மா. அம்மா, கொடியவன் நாட்டின் தளபதி இன்று ஒரு நாள் அவகாசம் கொடுத்திருக்கிறார். பொழுது முடிந்தார். என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே. உடலாம் அழைச்சாக இருக்கிறது, உறக்கமும் வருகிறது. சற்று நேரம் என் குடித்தில் நான் உறங்க வேண்டும் அல்லவா? அம்மா, ஏகப்பட்ட பெண்ணை நம்ம அரண்மனைக்கு மருமகளாக என்னாலும் நினைச்சு பார்க்க முடியல. ஆனால் ஒன்று, அவள் வந்துட்டோம், இதற்கும் போயிட்டா. அவளை அடிச்சு இடமும் தெரியல, தெரியாது. இங்கு என்ன நடந்தது? என்னுடைய மகனுக்கு யாரும் சொல்லாதீங்க, அவனுக்கு தெரியவே கூடாது. முக்கியமா இவனுக்கு சொல்லு. ஆட்டவாயி நீதான்டா? நான் வாட்டவாயி. நான் வாழுவேன். வேற என்ன கதிரியா? நான் குச்சாதான் வாழுவேன். குச்சாதான் உளருவியா? டேய் அப்படினா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி சாப்பிடாத. நாளைக்கு நீ வாங்கி தரியா? உன் செலவு எதை கேட்டாலும் சரி நான் வாங்கி தரேன்டா. என் செலவுல வாங்கி தரியா? கண்ணை முடிசனாடி கண்ணையோட திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிப்பார். எங்கள் இருவருக்கு திருமணம் என்னுடைய தாய் தந்தை வருவரையில் மகிழ்ச்சியாக ஆடி படிப்பது சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
சமயத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். ஐயா! அன்பே, வாங்க ஐயா. ஆமா. சென்றீங்களா? சமத்துல பேசிட்டு வாருங்களப்பா, பார்த்தா, வாருங்க. பார்த்தா. வருகிறா, வருகிறா, ஏற்பட பண்ணு. ஏங்க, சத்தத்துக்கு கட்டாயம் தூக்குதா, பட்டு போட்டு எடுத்தாச்சு. எல்லாரும் இங்க வந்து வைங்க. நல்ல விஷயமா சொன்னா, ஐயோன்னு அடிச்சுன்னு வருவான். சாமி, நம்ம நாட்டுல நடக்காத்துல நந்து போச்சு ஐயா. என்னடா? ஐயா நம்ம எதிர்நாட்டாலும் 10 பேர் வந்து நம்ம நாட்டுல இருக்கிற குடிச்சு எல்லாம் கொளுத்திட்டாங்க. அதுல கண்ணிக்கு குடிச்சு எரிச்சு கண்ணிக்கு செத்துட்டாங்க. நாம் இருவரும் எப்போது ஒன்று சேர்ந்து வாழ்வோம் என்று என்னிடத்தில் எடுத்து வைத்தாயே கண்ணகி. இந்த பாவி விட்டு பிரிந்து விட்டாயா கண்ணகி? வாங்கி வந்தன